கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து இந்த உவமையை இயேசு கிறிஸ்து அங்கே கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை தங்களிலும் மேன்மையாக எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. பரிசேயன் ஜெபிக்கும் பொழுது தன்னை உயர்த்தி பேசுகிறான். ஆனால் ஆயக்காரனோ பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்துகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நம்முடைய குறைகளை தவறுகளை உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, மனம் திரும்பும் போது அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது நம்மை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒருபோதும் மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. நம்மை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை நாம் அற்பமாய் பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். பிரியமானவர்களே, நாமை உயர்த்தி கொள்ளும் போது, உயர்வான எண்ணங்கள் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்த்தப்பட்டு போவோம். ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். அதை அறிந்தவர்களாய் ஒருபோதும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை கனப்படுத்த வேண்டும், மேன்மையாக எண்ண வேண்டும். அதையே நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய குறைகளை குற்றங்களை உணர்ந்து பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்று கேட்கும் பொழுது அவர் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். நம்மை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நீதிமானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆயக்காரனைப் போல நம்முடைய வாழ்க்கையிலுமே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், நீதிமானாக மாறுவோம், கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். நம் நீதிமானாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது, பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி நம்முடைய குறைகளை உணர்ந்து தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நம்மை நீதிமானாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருபோதும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக எண்ணுவோம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஒரு நாள் நிச்சயமாக உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு தந்து எங்களை பாதுகாத்தவரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி. உடைய கிருபையினாலே எங்களை தாங்குகிறீரே மக்கு நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களிலே குறைகளோடு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் என்னென்ன வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவனை ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. திருமண தேவைகளை சந்திங்க. ஏற்ற மணவாளனை, ஏற்ற மணவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனில் உள்ள தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீங்கி போவதாக. ரீபா ரபா ரபா தூ ராபா கே ரேஷே கே லாக்கா தனகந்தோரோ சகதன மலகதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா காரா ஷாகா ராகா தூரி கரதரபலா ரீ ஆக்கபோர ஷேகேலேகேதனே ஹதரபா. ஆவியானவரே உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். கர்த்தரே பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்க. பிரிந்த குடும்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மறுபடியும் இணைக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை தொடுங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரே தகப்பன், நீரே சகாயராக இருந்து உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.